காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாவ், டுடே நம்ம மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் வடகம், உங்களுக்கு தேவையான வடகம் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மீன் குழம்பு ஸ்பெஷல், ஏன்னா இதை நம்ம மண் சட்டியில் வச்சுருக்கிறனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளியை போட ஆரம்பிச்சிடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போதே உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மெல் செம்மையாக இருக்குங்க. அப்படியே இதை மாதிரி பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தக்காளி, அப்புறம் புளி, மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அதை ஒரு குழம்பு மாதிரி பதத்துக்கு நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதையும் இது கூட நம்ம அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சோண்டு அப்படியே இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஜஸ்ட் அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான். மூடி வச்சு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் அப்படி திறந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வாசம் அப்படியே கமன்னு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா கொதித்ததுக்கப்புறம் உங்களுடைய மீன், நாங்கள் இன்றைக்கி நாட்டு மீனில் தான் இந்த குழம்பு செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? யார் யாருக்கெல்லாம் நாட்டு மீன் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி நாட்டு மீனில் பெரிய பெரிய மண்டையாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம குழம்பு போட்டு செஞ்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதுவும் நாங்கள் வைக்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கடல் மீனாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதே மெத்தட் தான், நாட்டு மீனுக்கும் இதே மெத்தட் தான். ஸோ நீங்கள் மீன் குழம்பு அப்படின்னாலே இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மாங்காவும், நான் மாங்காய் போடுற வீடியோவை எடுக்கலை. ஸோ மாங்காவும் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நடுத்துண்டு கூட நம்ம அதில் போட்டு வைக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கரண்டியே மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி நான் வீடியோக்காக எடுத்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் கரண்டியை போட்டு உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம கரண்டி போடும்போது என்ன ஆகும்னா மீன்லாம் உடைய ஆரம்பிச்சிரும். மீன் குழம்பு ஒரு மாதிரி ஆகிடும். ஓகேவா? அதனால் நாங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கரண்டி வச்சுடுங்க. அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் போட்டு இப்போது உங்களுக்கு புடி துணி வச்சு ஒரு மாதிரி இப்படி செஞ்சு காமிக்கிறோம் பாருங்கள். அதே மாதிரியே நீங்கள் கடைசியாக செஞ்சால் போதும். கரண்டிலாம் நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட்டி விட்டீங்க அப்படின்னாலே அது தேங்காய்லாம் அழகாக ஒன்றோட ஒன்று அப்படியே கலந்துரும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஓகேவா? சில பேர் பயந்துட்டு செய்ய மாட்டாங்க. சில பேர் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் மீன் குழம்பு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாட்டு மீன் குழம்பு, அதுவும் நாட்டு மீன் குழம்பு அப்படி இருந்துச்சு அப்படின்னா சுத்தமாக நல்லா இருக்காது. அப்படியே நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே தூக்கி இறக்கி வைக்க போகிறோம். நம்ம நார்மலாகவே மீன் குழம்பு இறக்கி வச்சதுக்கப்புறம் மண் சட்டியாக இருந்துச்சுன்னா அது ஒரு அரை மணி நேரம் கொதிக்கும் இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்களேன், அடுப்பு இல்லாமல் எப்படி தலை கொதிக்குதுன்னு வேறு லெவலில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மீன் வறுவலோடைய அந்த மசாலாலாம் வேணும் உங்களுக்கு, எப்படியெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோன்னு காமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதையும் ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம். இப்போது கொஞ்சம் மீன் சேம் இதோட நடு பகுதியெலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம மீனுக்கு வறுவலுக்காக எடுத்துட்டு அது நல்லா பொரிஞ்சு செம்மையாக வந்துடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்துடுச்சு. மீன் வறுவலும் சரி, மீன் குழம்பும் சரி. இதே மாதிரியே உங்களுக்கும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நான் இதோட முடிச்சுக்கிறேன்.